ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 163வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. போன வாரம் நம்ம 2 பாட்காஸ்ட் சேர்த்து ஒரு பாட்காஸ்ட்டாக போட்டிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன டாபிக்னா, லாஸ்ட் வீக் நிறைய ஆட்டோமொபைலில் நியூஸ் வந்துச்சு. அதை பற்றி ஒன்றா பார்க்கலாம்னா, இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன பாட்காஸ்ட்டில் நம்ம மோட்டோ ஃபேமோட சப்போர்ட்டுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் போட்டோம். அந்த டிஸ்க்ளைமருக்கு நிறைய பேர் கம்யூனிட்டியிலே ஆகட்டும், இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்ஸ்லேயும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. நம்ம பிளான் பண்ணி பண்ணது கிடையாது, அந்த ஃப்ளோவில் போச்சு. இனி ஒரு நிறைய பேருக்கு அதே பத்தலை. நிறைய பேருக்கு அதே பத்தலை. 2 hours எல்லாம் மேட்டர்லன்னு போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக கொஞ்சம் பேருக்கு நீங்கள் இது என்னைக்கு தான் இந்த டைமை குறைப்பீங்கன்னு கேட்டாங்க. அது இருக்கும். இப்போ அதோட லேட்டர் பார்ட் இருக்கிறத நாங்கள் அப்புறம் எடுக்கிறோம். ஏன்னா இல்லைன்னா இந்த நியூஸ் அப்சல்யூட் ஆயிரும், இது நமக்கு பிரயோஜனப்படாமல் போயிடும். அதனால தான் இந்த அப்டேட்ஸோடு வரும். அது மேபி அடுத்த வீக் எடுக்கலாமா? அடுத்த வீக் அப்டேட்ஸ் எதுவும் இல்லைன்னா அடுத்த வீக் எடுக்கலாம். ஆக்சுவலி நம்ம அதுக்கு இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜெனரலான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆட்டோ இண்டஸ்ட்ரி பொறுத்தது, அது நம்ம மோட்டோ ஃபேம் நீங்களும் பாருங்கள். ஜான்வரி ஒரு ஃபயர் பேக்டான ஒரு மந்தாக, டிசம்பரும் அப்படி தான் இருந்தது. டிசம்பர் ஒரு எக்ஸ்போ நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பேக் பண்ணுறாங்க. ஈவன் நவம்பர்லேயும் ரீசனபிளான டிராஃபிக் இருந்தது. எல்லா இயர் ரெண்டு டல்லாக இருக்கும், இல்லாமல் இருக்கு. நமக்கு இயர் ரெண்டு நல்லா இருந்தது. ஜான் ஆட்டோ எக்ஸ்போ இப்போ லான்ச்சஸ்ன்னு பிஸியாக போச்சுது. கடைசியாக சிரோஸோட லான்ச்சஸ் பிளாக் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபெப்ரவரி அப்படி போச்சு. மார்ச் ஆல்மோஸ்ட் போயாச்சு. ஆல்மோஸ்ட்னா ஒன்றுமே இல்லை. இல்லை, நான் என்ன சொல்லேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லான்ச்சுமே இல்லை. ஃபெப்ரவரியாவது கொஞ்சம் லக்ஸரி வெஹிக்கிள்ஸில் கொஞ்சம் லான்ச்சஸ் இருந்தது. ஏப்ரல் ஒன்றுமே நமக்கு அப்கமிங்கில் நம்ம நினச்சது எதுவுமே இந்த பீரியடில் ஒன்றுமே இல்லை. அதுதான் எனக்கு அது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இண்டஸ்ட்ரியில் ஒரு வேக்கமான மாதிரி ஒரு ஃபீல். ஏன் அதை வேக்கம்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அந்த மாருதியோடைய சீரிஸ் ஹைப்ரிட் வரும்னு எதிர்பார்த்தோம். அதை பற்றி ஒரு நியூஸே இல்லை. அக்ரிடா? அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷஸ், அதாவது பொதுவாக ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் 4 வருஷம் ஆன வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படி ஆரம்பிக்கும். இது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நமக்கு இப்போ தூரத்தில் பார்த்தா தெரிகிறது அந்த கேரன்ஸோட ஃபேஸ் லிஃப்ட். அதுவும் டேட்டு தெரியாது, இந்த மந்த் இல்லை அடுத்த மாதம்னு இப்போ நம்ம நினைக்கிறோம். அதை தாண்டி உடனே அடுத்த வெஹிக்கிள்னு ஒரு வெஹிக்கிள் நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அக்ரிடா? அதுதான், அது ஏன் அப்படி இருக்குன்னு இண்டஸ்ட்ரியில் தெரியல. இப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லலாம். இல்லை, அது என்னன்னா இல்லை, அப்படி இல்லை, பொதுவாக இப்படி இருக்காது. இப்போ நமக்கு இவ்வளோ ஓஇஎம்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் 3-4 வருஷத்தில் இப்படி ஒரு கேப் வந்தது இல்லை. இதுக்கு மேலே இன்னும் என்னன்னா வேணும் அந்த மாதிரி இருக்கு. அதாவது எல்லாமே அப்டேட் ஆன ரிஃப்ரெஷ் ஆன ஒரு ஃபீல் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேஷன் லாஜிக்கில் யோசிச்சா கூட அப்கமிங் பீரியடை நினச்சா நமக்கு புது கார் ரிவ்யூஸ் கம்மியாகுமோன்னு ஒரு ஃபியர் இருக்குது. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணாலே எதை இன்னும் புதுசாக சொல்லுவோம். அதை தான் நான் நம்ம இனிமேல் கேம்ரி பண்ணணும். கேம்ரியோட கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தோணுது, மேபி கேமரி முடிச்சு அடுத்த நியூ கார் கேரன்ஸ் தான் வரணும், அடுத்த நியூ கார். அப்போ அந்த கேப்புக்கு இடையில நல்ல காலம் நம்ம ரீசெண்டாக ஒரு எபிசோட ஃபைண்ட் அவுட் பண்ண, ஏன் தெரியுமா, அந்த மைல்ஸ் பே மோட்டோ வேகன். அது Q&A மாதிரி ஒரு பீரியடுக்கு நமக்கு இதாகும். அப்படி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நல்ல ஸ்லோவாக இருக்கிற ஒரு பீரியட். அதில் இவ்வளோ அப்டேட்ஸ் மட்டும் வந்திருக்கு. அதுலேயும் ப்ராடக்ட்ஸோடைய ஒரு பெரிய அப்டேட்டாக எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 3 வீக்ஸாக வந்த அப்டேட். இதில் நிறைய மோட்டோ ஃபேம் கேட்குறது பார்த்தோன்னா, எர்டிகா ஃபேஸ் லிஃப்ட் இவ்வளோ நாளாச்சு இல்லை, ஏன் அடுத்த ஃபேஸ் லிஃப்ட் வரல? அப்புறம் பார்த்தோன்னா பலினோடைய அப்டேட், பலினோ 2022க்கு அப்புறம் தான் 3 வருஷம் ஆக போகுது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால பார்ப்போம். எங்களுக்கும் இதை தவிர வேறு டேட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரியாது. நிறைய மோட்டோ ஃபேம் கேட்டிருந்தாங்க. போகலாம். ஃபஸ்ட்டு நிசான் கிரெட்டா ரைவல். நிசானுடைய 2 நியூஸ் இருக்குது பாரு. அதில் ஒன்று என்னன்னா, ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட்டான நியூஸ். ஏன் அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான நியூஸ் நம்ம சொல்கிறோன்னா, நிசானுடைய குளோபல் பிரச்சனை சால்வ் ஆகாது இப்போதைக்கு. ஏன்னா ஹோண்டா புல் அவுட் ஆயாச்சு அதிலேருந்து. நிசான்
காஸ்ட்டை எப்படி குறைக்கலாம், நிசான் வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு உள்ளதை 2008-9 காலகட்டத்தில் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க திருப்பி ஏதோ பண்ணணும். இனிமேல் அவர் கோஷன் இருந்த பீரியடில் வந்து அவரை கோஷன் கோன்னு தான் சொல்லணும் அந்த ப்ரொனவுன்சியேஷன், அவர் பண்ணதை மாதிரி இனி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி பண்ணுறது. அன்னைக்கு அவங்களுக்கு ரெனோவும் மிஸ்துபிஷியெல்லாம் இருந்ததுனால இது கொஞ்சம் கூட ஈஸியாக நடந்தது. இன்றைக்கி ரெனோவோட ஷேப்பும் கொஞ்சம் பேடு தான். அப்படி இருக்கும்போது நிசான் இந்தியாவுடைய ஃப்யூச்சர் என்னன்னு எல்லாருக்குமே டவுட் இருந்து, நமக்கும் டவுட் இருந்து, அந்த இடத்துல இந்த நியூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட். ஏன்னா நிசான் இந்தியாவை ரெனோ, அதாவது அது எப்படி இருக்குன்னா ரெனோ நிசான் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி, அந்த கம்பெனியில் 49% ஷேர் வந்து ரெனோ வச்சுருக்கோம், 51% ஷேர் வந்து நிசான் வச்சுருக்கோம். இப்போ இந்த 49% ஸ்டேக்கை ரெனோ வந்து வாங்கி டோட்டலாக வந்து என்ன பண்ணுது, ரெனோவுடைய ஒரு கம்பெனி சப்சிடரி ஆக்குறது. ரெனோ குளோபலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இந்திய நேம் ஆகுது, ஹோல்லி ஓன்டு பை ரெனோ. அப்போ நிசான் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கான ஸ்பேஸ் அவங்க அக்ரிமெண்ட்டில் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி போட்டு அந்த ப்ரொடக்ஷனுக்கான காஸ்ட்டை வந்து ரெனோவுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுனால தான் இந்த வெஹிக்கிள் வந்து வரப்போகுது. அது என்ன மீன் பண்ணா நிசான் இருக்க பிராண்ட் இருக்குமா? நிசான் இருக்கும், ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி. இப்போ நீ வந்து இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜாயின்ட் வெஞ்சர்னால புதிய பிரச்சனைகள் எதுவும் வராது, ஆல்ரெடி ஷேர்டு தான். புதிய ஒரு ஆளுன்னா அசம்பிளி லைனை ஷிஃப்ட் பண்ணணும், அது இதுன்னு நிறைய பிரச்சனை உண்டு. இது என்னென்னா அங்கே நிசானுடைய என்னது வாய்ஸ் லோவாக தான் இருக்கும், ஆனால் நிசானுடைய வெஹிக்கிள்ஸ் அங்கே கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்தியாவில் உள்ள நிசான் வந்து என்ன பண்ணாது, க்ளோஸ் பண்ணாது, ஷட் டவுன் பண்ணாது. பேசிக்கலி ரெனால்ட்டில் உள்ள கார்ஸ் தான் இனி நிசான் உள்ள பேரில் ரீபேட்ச் டஸ்டர் தான் வரும். இல்லை அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ஒன்று தான். அது ரெண்டா இருந்ததை இனிமே அப்படிதான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா ஆப்ரேஷன்ஸ்ல அவங்களுடைய அந்த வெர்டிக்கல்ல தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர இந்த ப்ரொடக்ஷன்லையும் வெஹிக்கிளுடைய மாடல்ஸில் லைனப்ல எல்லாம் பெரிய சேஞ்சஸ் வராது. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்ம பார்ப்போமே, ஃப்ளாக்ஷிப் மாடலாக கொண்டு வந்து எக்ஸ்ட்ரேல் மட்டும்தான் ஒரிஜினல் நிசான், மற்ற மேக்னைட் வந்து கைகரோடைய க்ளோன் தான். அவங்க வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி அது எக்ஸ்டீரியரில் கொஞ்சம் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் உள்ள எல்லாமே சிமிலர் தான். அப்போ அது அதே மாதிரி கண்டினியூ ஆகும். இப்போ டஸ்டரோடைய ஒர்க் நடந்துட்டு இருக்குல்ல, அதை வந்து இவங்க நிசானுடைய ப்ராடக்ட் காஷ்காய் ஆகலாம், ஜூக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் பிக்ஸ்டரை வந்து 7 சீட்டராக கொண்டு வருவாங்க, மேபி அது வந்து காஷ்காய் ஆகலாம், ஜூக் ஆகலாம், எனிதிங். அதை என்ன நேம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. முன்னாடி டெரானோ ஒன்று இருந்து. நான் இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இது வந்து நிசான் இந்தியாவோட ஆப்ரேஷன்ஸ் எங்கேயுமே பாதிக்காது, ஏன்னா ஆல்ரெடி இருந்தது தான் இப்படி நடக்க போகுது. ஒரே விஷயம், நிசான் இந்தியா ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இனிமே அதுக்கான ஆக்சலரேஷன் வந்து கிடைக்காது. நிசான் இந்தியா ஆஸ் அ பிராண்ட் வந்து இருக்கும். ரெனோவும் நிசானுமா சேர்ந்து ஒரு சின்ன % வால்யூமில் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டஸ்டர் வந்ததுக்கப்புறம் இவங்களோடது வரும், இவங்களோடதும் டஸ்டரும் மிட் சைஸில் ஒரு வரும். அது என்ன பண்ணணுள்ளது போக போக தான் நமக்கு தெரியும். இதில் பாயிண்ட் என்னன்னா, நிசான் இந்தியா ஓனர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க, அவங்க ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க, சர்வீஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. நீ என்ன கேட்ட? இல்லை இது அவ்வளோ பிக்ஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்பை வந்திருக்கு. ஆக்சுவலி அது வந்து 7 சீட்டர் வச்சு, ஏன்னா அந்த இந்த மிட் லார்ஜ்னு சொல்லக்கூடிய செக்மெண்ட் தான் இதோடைய செக்மெண்ட். நம்மளுடைய ஆல்கசார் இந்த கிராண்ட் விட்டாராவும் 7 சீட்டர், அதுக்கு ஒரு என்ன டக்ஸடோன்னு ஒரு நேம் எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு சின்ன நியூஸ் கேள்விப்பட்டோம், சொன்னா இல்ல வாயில வராத ஒரு 2-3 நேம் சொல்லிச்சேன். ஆமா, அது வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்புறம். ஓகே, அடுத்து ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட். இது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு டியூவான கார்ஸ் நிறைய சொல்கிறதுல ஆல்ட்ரோஸ் நம்ம சொல்லணும். மோட்டோயான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரிவ்யூ பண்ணது அன்னைக்கு வந்து அந்த டிசைன் எல்லாம் ஓகேயாக தான் இருந்தது. இன்றைக்கும் அது ஏஜ் ஆகலை. இல்லை, எனக்கு என்னன்னா அதை எப்படி இவங்க ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாவேன்னு தெரியல. இங்கே அங்கே தான் அது இந்த ஸ்பைல வந்து அந்த நெட்ஸான்ஸ் ஹேரியர் சஃபாரிக்குள்ள ஒரு லைட் இருக்குல்ல, அந்த அவங்களுடைய அந்த அது இருக்கு, ஒரு அந்த ஷேப்பை மாற்ற முடியாது. ஆக்சுவலி எப்படி தெரியுமா, இப்போ இருக்கிற சில் அவுட் உண்மையிலே நல்ல சில் அவுட். அந்த ஃப்ரண்டில் இருக்கிற அந்த ஷேப்பும் ரியரில் அந்த கனெக்டட் பார்லாம் ஓகே, யாருக்கும் மோசமாக சொல்ல முடியாது. ஹெட்லாம்ப் எல்லாம் தனியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ராப் டிசைனில் இருக்கும், ஒரு வாட்டர் ட்ராப் டிசைனில் இருக்கும்.
ஆனால் ஆன்சர் சொன்னால் அந்த டிசைன் தான் அதில் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஏன்னா பஞ்சில் இருந்து பார்த்து நம்ம நெக்ஸானில் பார்த்து சஃபாரி ஏரியர்லே அவங்க ஹெட்லாம்ப் கன்சோல் வந்து ஒரே டிசைனுக்கு வந்தாச்சு. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த என்ன சொல்கிறது ஹியூமனிட்டி லைன் இப்போ இன்னொரு ஸ்டைலுக்கு மாறி ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஆகும்போது இதுவும் காமனான ஒரு ஃபேஸுக்கு போயிடும், அந்த யூனிக்னஸ் போயிடும். அப்புறம் ப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்டீரியர் ஆப்வியஸ்லி மற்ற ஸ்டியரிங் வீல் வரும். நம்ம இப்போது டிகாரில் இதில் பார்த்தோம்ல, அதில் என்னன்னா இந்த வெஹிக்கிள் உண்மையிலேயே தனியாக இருந்தது, அதையும் இனி அந்த ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதை நம்ம ரெண்டு டைப்பில் பார்க்கலாம் பாரு. என்னன்னா நமக்கு உண்மையிலே கிளாசிக்கான மீட்டர்ஸு கிளாசிக்கான டிசைன்ஸ் பிடிக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் பெருசாக பிடிக்காது. மாடர்ன் பீப்புளுக்கு வந்து இது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு சர்வே எடுத்து தான் அந்த சர்வேயோடைய அவுட்புட்டை தான் போடுவாங்க. இந்த ஃபோக்கஸ் குரூப்ஸ் எல்லாம் வச்சு தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் கிட்ட. i20 எல்லாம் மாடர்ன் ஆகி தானே யாரும் வாங்கல. அது இன்னொரு ஸ்டோரி. i20யோடைய ஸ்டோரி என்னன்னா டீசல் போனது i20க்கு ஒரு பெரிய லாஸ். இல்லை மொத்தத்தில் ரொம்ப மாடர்னாக இருக்குது பீப்புளுக்கு. i20 பிடிக்காம இல்லை, i20 இல்லை ஓவரால் அது அக்ரீட். இங்கே என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு வந்து டாட்டாவை நீ வந்து ஒரு மேனுஃபேக்சர் லைனப்பாக நம்ம பார்க்கும்போது இது மட்டும்தான் தனியாக இருக்குது இனிமேல். அப்போ இதுக்கு வந்து வெண்டாஸ் கிட்ட பொருள் வாங்குறதுக்கு ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா அங்கே வந்து ஷேடு பார்ட்ஸ் கிடைக்கும்ல, அந்த கூட்டத்தோடு கூட்டம் டிசைனில் வரும்போது. பவர் ட்ரெயினில் தான் உண்மையில் ஆல்ட்ரோஸுக்கு சேஞ்ச் வருத்தணும். இந்த எக்ஸ்டீரியரில் பாடியில் எல்லாம் மெட்டலில் சேஞ்ச் எல்லாம் பண்ணாமல் சின்ன டிசைன் ட்வீக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா. அதாவது ஒரு ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டைலில் பம்பர் மாற்றுவாங்க, ஹெட்லாம்ப்ஸ் கொஞ்சம் மாறும், உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொஞ்சம் மாறும், பேசிக்கான ஸ்ட்ரக்சர் சேமாக தான் இருக்குது. மெட்டலில் சேஞ்ச் நம்ம நிறைய இடத்துல பேசுவோம், இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட், மெக்கானிக்கலி டிஃப்ரென்ஸ் இல்லை, பம்பரும் இண்டியன் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு பவர் ட்ரெயினில் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அது என்ன வரும்னு அதை பற்றி எதுவுமே போடலை. ஆனால் அது டிசர்வ்ஸ் அ ஃபேஸ் லிஃப்ட். அது நம்பர்ஸ் பற்றி ரொம்ப லோ ஆயிடுச்சு. அவ்வளோதானா? அடுத்து 700 ஃபேஸ் லிஃப்ட் பற்றின நம்ம வந்து இந்த வெஹிக்கிள் 9ம் 6க்கும் அந்த இன்டர்வியூ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அடுத்து என்ன லான்ச்சுன்னு எதிர்பார்க்கும்போது நானே கேட்டேன் அவங்கள்ட்ட, உங்களுடைய லைனப்பில் ஒரு ஏன்னா தார் ராக்ஸ் ஆல்ரெடி வந்தாச்சு, 3 டோர் தாருக்கு ஒரு அப்டேட்டாக ராக்ஸ் வந்தாச்சு. அப்போ 3 டோர் அது அப்படி தான் இருக்குது, அதில் பெருசாக அப்டேட் வருமானு நமக்கு தெரியாது. 700க்கு ரிஃப்ரெஷ் வர ஸ்கோப் இருக்குல்ல, ஆனால் 21 மாடல் இல்லையா, அதுக்கு வந்து ரிஃப்ரெஷ் வருமானு கேட்கும்போது மேபி இந்த வருஷம் வரலாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம யோசிக்கும்போது அது எப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வரலாம், ஃபெஸ்டிவல் சீசனில் அது வரலாம், வந்ததுன்னா என்னது ஒரு ஸ்லைடர் சீட் கொடுத்தாங்கன்னு நல்லா இருக்குது, இப்படி நாங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அந்த இன்ஜினியரிங் டீம் கிட்ட பேசும்போது. ஆனால் இப்போ இன்டர்நெட்டில் என்ன நியூஸ் வருதுன்னா 700க்கு இந்த தடவை எந்த ஃபேஸ் லிஃப்ட்டுமே இனிமேல் கிடையாது, 700 அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் சைலண்டாக கொஞ்சம் லிஃப்ட் வந்தது, ஒரு லிஃப்ட் வந்துருக்குது. எப்படின்னா ப்ரைஸ் கட் கொடுத்துருக்காங்க, 45,000லேருந்து 75,000 ரூபாய் வரைக்கும். இது வந்து இன்டர்நெட்டில் நாங்கள் எடுத்த டேட்டா. நீங்கள் இந்த ப்ரைஸ் கட்டை வந்து டீலர்கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அது முழுக்க டீலர் கொடுக்க வேண்டியது. அந்த வெஹிக்கிள் இப்போ வந்து வெஹிக்கிளோடைய பில் என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குதோ அந்த ப்ரைஸை தான் வந்து கன்சியூமர்கிட்ட வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பழைய வெஹிக்கிளுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்து சமாளித்து தான் என்ன பண்ணணும்னு விற்கணும். சிலவங்க டிமாண்டட் ப்ராடக்ட்டுக்கு புது ப்ரைஸே எடுக்கிறாங்க. அதே மாதிரி பழைய ஸ்டாக் வந்து என்னதான் இருக்குது, ஹை காஸ்ட்டாக வந்ததுக்கு டீலர் இந்த பைசாவை வந்து லாஸ் இல்லை பண்ணுவாங்க. அப்போ அது கொடுப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது, அதை நம்ம டீலர்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். அப்புறம் என்ன அப்டேட்? நாங்கள் ஒன்று சைலண்ட் லிஃப்ட் வந்து அண்ணா நீங்கள் பார்த்தீங்களா அந்த சஸ்பென்ஷன் டியூனிங்ல, அது அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் அதை பேசணும் இல்லை இல்லை அது வந்ததை பற்றி நம்ம பேசல. இல்லை அது நமக்குள்ள நம்ம பார்த்தோம்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட்ல பேசணுமா, ஜெரோமை கூப்பிட்டு இல்லையா? இல்லைண்ணா அது நமக்குள்ள பேசணும். கரெக்ட். ஆக்சுவலி எப்படின்னா நாங்கள் வந்து போன கோயம்புத்தூர் ட்ரிப்பில் நானும் ஜெரோமும் வந்து நம்ம நைட்டு போகும்போது அப்படி தானே, நாங்கள் நைட்டு வந்து ரவுண்டுக்கு போனோம். அது என்ன அன்னைக்கு எனக்கு த்ரோட்டு பிரச்சனையான நேரம், த்ரோட்டுக்கு ஒரு சூப்பு குடிக்கலான்னு வெளியே போகும்போது ஒரு பிராண்ட் நியூ 700 தானே போயிட்டு இருந்து, நம்ம வெஹிக்கிளுடைய லைட் அடிக்கும்போது அதோட சஸ்பென்ஷன் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை ஒன்று ஜெரோம் என்ன பண்ணால் ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்தோம். நம்ம அதுக்கு பிறகு அடுத்த நாளைக்கு எனக்கு தொண்டை பிடிச்சி நீ ஊரில் இருக்க வேணாம் அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி நம்ம அந்த பொள்ளாச்சி டு ரோட்டில் வரும்போது கிணத்து கடவு பக்கம் வரும்போது நம்மளை ஒரு நார்மல் எக்ஸிஸ்டிங் 700 ஓவர்டேக் பண்ணி போச்சு.
அதை பார்த்தோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சு அதை தான் நான் நினச்சேன் நம்ம பாட்காஸ்ட்டில் பேசணும். அப்போ அந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா இன்ஜின் டியூனிங்கில் 420 நியூட்டன் மீட்டர் இருந்தது வந்து 450 நியூட்டன் மீட்டராக வந்து டார்க் அப்டேட் ஆயிருக்கு. 185 PS அப்படி தான் இருக்குது. அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு சைலண்ட் அப்டேட் வந்திருக்கு. அது என்ன தெரியுமா, நம்ம அடிக்கடி பேசுவோம் தெரியுமா, திருப்பி டெஸ்டிங் ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி. அப்போ அது ரிஃப்ரெஷுக்கான டியூனிங் அண்ட் ட்வீக்கிங் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இது எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா. அடுத்து இந்த நியூஸ் வந்தப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்து சீக்கிரம் ஒரு பறக்கும் கார் மாருதியிடம் இருந்துன்னு ஆல்டோ அந்த 100 கிலோ கம்மியாகுது. அது உண்மையில் என்ன தெரியுமா, ஒவ்வொரு தடவை இந்த நியூஸ் வரும்போதும் மாருதியோட இமேஜ் வந்து அப்படி டேமேஜ் ஆகும். கரெக்டாக சொல்ல போனால் இது எப்போ எனக்கு ஞாபகமாக இருந்ததுன்னா, செகண்ட் ஜென் ஷிஃப்ட் டேனியோட வீட்டில் இருக்கிற ஷிஃப்ட்டுக்கு க்ளோஸ் ஆகி தேர்ட் ஜென் ஷிஃப்ட் வரும்போது 100 கிலோ வெயிட் குறைஞ்சது. அப்போ இன்டர்நெட்டில் இந்த டின் கேன் பேர் அப்போ தான் அதுக்கு ரொம்ப ஹைப் ஆகுது. அதை நம்மளால் அதை அக்ரி பண்ண முடியாது. ஆல்ரெடி லைட் வெயிட்டு ஆல்டோன்னு சொல்லக்கூடியதை நம்ம ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா, எங்கேயோ போகும்போது பழைய ஆல்டோவும் இப்போ இருக்கிற ஆல்டோவும் சுருங்கி என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லி. நானும் யார் கூட தெரியும், எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதும் ஒருத்தங்க வந்து சின்ன கார் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வேணும்னு கேட்கும்போது ஆல்டோ கேட்டன் வாங்கலாம்னு கேட்டோம். நான் சொன்னேன் ஆல்டோ கேட்டன் வாங்காதீங்க, அதுக்கு நீங்கள் வேகனார் வாங்குங்க, அவர் மாருதி தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஏன்னு என்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் அவங்க முதல்ல கொஞ்ச நாள் ஒரு ஆல்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அந்த ஆல்டோவும் இந்த ஆல்டோவும் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்கும். இந்த சின்னதாக இருந்த இம்ப்ரெஷனே பீப்புளுக்கு மனசில் இருக்குது. அதுக்கிடையில் இனிமேல் வந்து 100 கிலோ கூட குறையும்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. நான் மாருதியோட பேக்ரவுண்ட் சொல்லலை, சுசுக்கியோட பேக்ரவுண்ட் சொல்கிறேன். சுசுக்கிக்கு கே கார்ஸ் இருக்கு இல்லையா, 600cc என்ஜின் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு பெட்டி மாதிரி குட்டி குட்டியாக சுசுக்கியில் இருக்கும், நிசானில் இருக்கும், ஹோண்டாவில் இருக்கும். அது ஜப்பானில் ஒரு டூரே இதுக்காக போனோம். அந்த கே கார்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒடிசலாக இருக்கும். அந்த ஒடிசலான ஸ்ட்ரீட்ஸுக்கு இந்த கே கார்ஸ் தான் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது கொஞ்சம் வயசானவங்க, ஹைவேஸ் எல்லாம் போகாதவங்க, வீட்டில் ஒரு பிரைமரியாக ஒரு ஸ்கூட்டருக்கு பதிலாக இந்த கே கார்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிசைனை தான் இவங்க இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 800cc, இனி 800cc இல்லை, FID முடிஞ்சது, கேட்டனை எடுத்து போட்டு அதை இந்தியன் ஸ்டைலுக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொண்டு வருவாங்க. அங்கே ஜிம்னியே கேட்காரு, ஜிம்னியே கேட்காரு தான். ஜிம்னி ராவாக்கு, அதாவது கிளாடிங் எல்லாம் இல்லாமல் சிம்பிளா ஸ்ட்ரிப் வர ஒரு பம்பரோட, அது அந்த சைஸ்ல சைடு கிளாடிங் ஒன்று இருக்காது, 600cc குட்டியாக இருக்கும். அடுத்து டிசைர் டாக்ஸி, அது நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் தானே. இல்லை எல்லாரும் அப்படியே எடுத்து கன்வெர்ட் தான் பண்ணணும், எல்லோ போர்டு தான் அடிக்கணும். இல்லை முதல்ல கொடுக்காத போதே ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து அதை பீகாரில் நினைக்கிறேன் நமக்கு ஸ்பை இமேஜ் வந்தது. அது உடனே வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே அந்த ஏதோ மார்க்கெட்டிங் பண்ண, மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா, யுவர் டாக்ஸி காட் 5 ஸ்டார் சேஃப், சேஃபஸ்ட் டாக்ஸி, சேஃபஸ்ட் டாக்ஸி, யுவர் ரைட் ஜஸ்ட் காட் சேஃபர். ஆமா அது கேம்பெயின் வேற. அதுலயும் நம்ம நேரமே சொன்ன இந்த பார்ட் சோர்சிங், இந்த இப்போ நீ வந்து தேர்ட் ஜென் ஷிஃப்டோடைய டிசையரோடைய பார்ட்டை வந்து வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், 4th ஜென்னையும் பண்ணணும். கொஞ்ச நாள் சமாளிச்சாங்க மிச்சம் இருந்ததை வச்சு தான். அதுக்காக புதுசெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. எப்போ அந்த சப்ளைஸ் நின்னுதோ அடுத்தது நல்லதுதான். இல்லை எனக்கு என்னன்னா, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்க கூடாதுல்ல, பேசாமல் லான்ச் பண்ணிட்டு போயிருக்கணும். நான் வந்து ஒரு விஷயத்தை எதுக்கு சொல்ல போகிறேன், அதான மேட்டர். சொல்லாமல் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. டேனிக்கு வந்து இன்னைக்குள்ள கண்டென்ட்ஸில் ஒரு எனர்ஜி இல்லை. போன பாட்காஸ்ட்டில் டேனி நல்ல மூடாக இருந்தான். என்னை பார்த்தியா, டேனி ஓல்டு கார்ஸ் தான் பிடிக்கும். அப்படியா? அது அடுத்து என்ன வருது இல்லை, அதில் வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோடைய ஸ்டோரி நம்ம இப்போ கொஞ்ச நேரமே எந்த இதுக்காக பழைய காலத்து கதைக்கு வந்தோம், ஆல்டோனா இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து நான் பேசும்போது ஆல்ட்ரா ஸ்பேஸ் லிஃப்ட் பற்றி பேசணும். நம்ம வந்து 2 இதாக பேசணும்னு சொன்னேன்ல. ஒருத்தங்களுக்கு வந்து கிளாசிக் ஸ்டைல் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு மாடர்ன் ஸ்டைல் பிடிக்கும். நம்மளே அடிக்கடி டிபேட் பண்ணுவோம். அதாவது வந்து பார்ட் டிஜிட்டல், பியூர் அனலாக், ஃபுல் எம்ஐடி. இந்த எம்ஐடின்னு சொல்லக்கூடிய இது வந்து இன்னைக்கு ஃபுல் ஸ்க்ரீனே எம்ஐடி தான் இல்லையா. ஃபுல்லாக இருக்கிற 10.25 ஆச்சு, இப்போ 12.3 ஆச்சு. இனி வந்து இந்த சைனீஸ் உள்ளே வர போய் இந்த ஸ்க்ரீன்லாம் ஒரு மேட்ரு இல்லாதாச்சு. இந்த இதில் வந்து பிஹைண்ட் ரூட்ஸில் ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்கும்போது நான் அதை பேசினேன். அது போட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரில.
இதே நம்ம பேசுகிற இதே கான்செப்டை இதை நாங்கள் நம்ம டீமாக உட்காந்து பேசுவோன்னு நான் அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தேன். அது எப்படின்னா ஒரு மேனுஃபேக்சர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீனை நம்ம எடுப்போமே. நான் அது நம்ம பாட்காஸ்ட்டில் பேசணும்னு இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து அது எதுக்கு காரணம் என்னன்னா டேனி ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தான். என்ன மைண்டில் தான் வந்துதுல அந்த ஸ்டோரி என்ன பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் படுத்துச்சு. ஏன்னா டேனி போட்டிருந்த ஸ்டோரியோட அந்த ஃபோட்டோவை கூட நான் இதில் போடுறதுக்கு நான் என்னுடைய ஒரு பிளாக்பெர்ரி 9300 ஒரு ஃபோன் வச்சுருந்தேன் நான் அந்த பீரியடில். அந்த ஃபோனுடைய வால்பேப்பர் இல்லை டிபி சோகால்டு எனிதிங் அதுதான் லாக் ஸ்க்ரீனு அதுதான். இப்போ நம்ம ஃபியஸ்டாவில் இருக்கிறது மாதிரி அன்னைக்கு அது இருந்தது. என்னோட கம்ப்யூட்டரோடைய லேப்டாப்போடைய ஸ்க்ரீனு அதுதான். அது ஏன்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் நமக்கு ஒரு பிடிக்கும். அதை பார்த்தாலே ஒரு கிளாஸ் அந்த வாட்ச் இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா இந்த கேஷியோடைய பழைய அந்த வாட்ச் பயங்கரமாக டிமாண்டடாக செல் ஆகுது இல்லையா. அதே மாதிரி அது ஒரு கிளாசிக் அட்டையர். நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த பார்ட் டிஜிட்டல் நல்லா இருக்கா, டிஜிட்டல் நல்லா இருக்கா, பியூர் எம்ஐடி நல்லா இருக்கா. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஸ்கோடாவுடைய எம்ஐடிஸ் இது அவுட் ஆஃப் கண்டன் நம்ம போகிறோம், என்னால் அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸ்கோடாவோட எம்ஐடிஸ் க்ரீன் கலரில் மோனோக்ரோமில் க்ரீனில் சூப்பராக இருக்கும் பார்க்குறது. டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், மற்ற மீட்டர்ஸுக்கு ஃபியூல் மீட்டருக்கு நடுவில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபோக்ஸ் வேகன் அதில் முதல்ல ரெட் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒயிட் வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சுசுக்கியோடைய மோனோக்ரோமே நல்லா இருக்கும். இந்த ஒயிட் இது நம்ம தேர்ட் ஜென் ஷிஃப்ட்ல பார்த்தோம்ல நல்லா இருந்தது, ஒரு கிளாஸாக இருக்கு, சூப்பராக இருந்ததில்ல. இன்னைக்கு அதெல்லாம் டோட்டலாக போய் இந்த டிஜிட்டல் இதில் வந்தாச்சு. ஒரு ஆடியன்ஸுக்கு டிஜிட்டல் தான் பிடிக்கும். ஆனால் நீ மேனுஃபேக்சர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா டிஜிட்டல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சீப். நம்பர் ஆஃப் வால்யூம் நம்ம எல்இடி டிவியோட கதை தான். ஆனால் நீ ஒரு இதை நினச்சிப்பாரு, ஒரு அனலாக் மீட்டரை நினச்சிப்பாரு. அதில் ஒரு நீடில் இருக்குது. ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம்ல, பேக்கில் அதுக்குன்னு ஒரு பேரல் இருக்கும், அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு கியர் சிஸ்டம் இருக்கும், டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பினியன் கேபிள் சிஸ்டம் இருக்கும். இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. அதை அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்னு பெரிய ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் தானே, சென்சார்ஸ் எல்லாம். அப்போ டிஜிட்டல்ல இருந்து ஃபீட் பண்ணி உள்ளே எடுத்து டிஸ்பிளே பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த இடத்துல மேனுஃபேக்சர் எந்த ரூட்டை தெரியுமா எடுத்தாங்க? பீப்புளுக்கு இதை பிடிச்ச அவங்களுக்கு லாபம். பீப்புளுக்கு பிடிச்சதான்னு எனக்கு தெரியல. எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. பட்ஜெட்ல இருக்க டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் உண்மையிலே நல்லா இல்லை. சரி, ப்ரீமியம் கார்ஸ், ப்ரீமியம்னா ஒரு 15 lakhsக்கு மேலேயாவது டீசல் இருக்கு. இன்னைக்கு அதுக்கு முழுக்க காரணமே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல தான். நம்ம ஒரு அனலாக் மீட்டர் பண்ணுறதுக்கு வரைக்கும் 1/3 காஸ்ட்டில் 100% டிஜிட்டல் பண்ணலாம். போர்ஷா வரைக்கும் டிஜிட்டலில் வைக்காது. அதுதான் அந்த கிளாஸினஸ். இன்னைக்கு டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் இந்த இது அனலாக் ஸ்க்ரீன்ஸை பார்க்குறதே இனிமேல் ப்ரீமியமாக இருக்குது நமக்கு. அதான் விஷயம். அடுத்து லேண்ட் ரோவர் ஜாகுவார். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. Type 00ன்னு ஒரு கண்டென்ட். நான் பொதுவாக ஏதாவது ஒன்று பார்த்தா எழுதுகிற பழக்கம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதாவது நான் அதை சோஷியல் மீடியாவில் எழுது போடுறதும் இல்லை. ஆனால் அதை பற்றி ஒரு கண்டென்ட் எழுதுனா தான் நமக்கு ஒரு ஃபீல், நம்மளுடைய இது. அப்படி மோட்டோ வேகன் ஸ்டார்ட் பண்ண பிறகு ரொம்ப ரேராக தான் நான் சோஷியல் மீடியாவில் அந்த கண்டென்ட், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இதை திருப்பி நம்ம ப்ரொஃபைலில் எதுக்கு போடணும்னு நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் இந்த Type 00டைய ஒரு இமேஜ் எல்லாம் பார்த்தபோது இந்த மாடர்ன் கார் எனக்கு எப்போவுமே ஒரு லாங் டேர்மில் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இனிமேல் ஒரு 10 வருஷம் கழிச்சு கார்ஸ் எப்படி இருக்கும். இந்த 2003, 2004, 2005 காலகட்டத்தில் இல்லை இந்த கார்ஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ண தொடங்கின காலகட்டத்தில் நான் எல்லாம் என்ன நினைப்பேன்னா 2020 எல்லாம் ஃப்ளையிங் கார்ஸ் இருக்கும். இந்தியா நம்ம விங்ஸ் ஆஃப் ஃபயர் அந்த புக்கெல்லாம் படித்த காலகட்டத்தில் நீ பார்த்தேன்னா அது எந்த வருஷம்னு மறந்தது. அவர் டாக்டர் அப்துல் கலாமோட புக்ஸ் எல்லாம் படித்த காலகட்டத்தில் நம்ம 2022, 2025 நம்ம வல்லரசு ஆயிரும். அந்த இயரில் நம்ம இங்கே ஃப்ளையிங் கார்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படி இப்படின்னெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரி வேற ஒரு ஸ்டைலில் போயிட்டுருக்கு. ஈவிஸ்க்குள்ளே இதாக இருக்குது. நான் குறைவாக சொல்லலை, இன்னொரு ஸ்டைலில். இப்போ எனக்கு மைண்ட் என்னன்னா அனதர் 15-20 இயர்ஸில் கார்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாடர்ன் ஆகுமா, ஃப்ளையிங் கார்ஸ் எல்லாம் நான் பேச வரல. நான் கார்ஸ் எப்படி இருக்கும், அதாவது டேஷ்போர்டுன்னு ஒன்னே உண்மையில இருக்குமா, ஸ்டியரிங் இந்த ஆல்ஃபா ஸ்டைலில் மாறியாச்சு, 2 பீஸ் ஆயாச்சு. இல்லை, ஸ்டியரிங் இப்போ இப்படி இல்லை வருது, தேவைன்னா ஓட்டலாம். அதுதான்
அப்போ இந்த மாதிரி இல்லை, இன்னும் ஆட்டோனமஸ் டிரைவிங் இருக்குது, ஏஐ வந்து வருது, இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கும் ஆட்டோனமஸ் டிரைவிங் சிஸ்டம் பண்ண முடியும்னு எல்லாம் ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஏஐ வரும்னு நம்ம எதிர்பார்க்கல, அது இப்போ வந்து இதுக்கு கூட சேரும்போது தான் டோட்டலாக பாசிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு கூட எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் வந்தோடனே அந்த பாசிபிலிட்டி எல்லாம் ஓப்பன் ஆயாச்சு. இன்னொன்று சைனீஸோடைய க்ரோத். சைனீஸ் வந்து நம்ம ஆட்டோமொபைலில் நம்ம அடிக்கடி பேசுவோம். இதை முதல்ல பேசும்போது நம்மளை திட்டுவாங்க, நீங்கள் எப்படி சைனீஸை வந்து சொல்லலாம். அப்போவே நம்ம பேசுவோம், அந்த சைனீஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது. அவங்க வந்து இந்த எக்கோ சிஸ்டமில் ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட கெமிஸ்ட்ரி இருக்குது, பேட்டரி டெக்னாலஜி இருக்குது, கோபால் பிளான்ட் எல்லாம் ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த க்ளவுட் ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக்கல் ஆர்கிடெக்சர், சேசிஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கி பிஓடி ஆகட்டும், ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசாக பண்ணிட்டு வராங்க. நம்ம பேசின இந்த விஷயம் என்னென்னா, இந்த கார்ஸ் எப்படி இருக்கும், சீட்டு வந்து என்ன ஸ்டைலில் இருக்கும், லுக் எப்படி இருக்கும்னு நம்மளோட ஒரு திங்கிங் இருந்த இடத்துல இந்த டைப் 00ன்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை பார்த்தபோது இதுதான் இனிமேல் அடுத்த மாடர்ன் ஈரா. இந்த மாடர்ன் ஈரா தான் வந்து அந்த ஒரு என்ன சொல்லுது, இந்த நியூவோ கிளாசி நம்ம வந்து பிஎம்டபிள்யூவில் பார்த்தோம்ல, இதெல்லாம் சேர்ந்தது வந்து மாறும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க கதையை கேட்டால் ஜாக்வாரில் ஒரு இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் நம்ம இதை பேசணும், ஞாபகம் இருக்கா? இந்த டிசைன் அன்வீலிங் பண்ணதில் நிறைய சீஃப் அந்த என்ஜினியரிங் டீமுக்கே தெரியாதான் இது மார்க்கெட்டிங்காக இவங்க யூஸ் பண்ணது, அவங்களோட அப்ரூவலில் வரல. அவங்க குளோபல் ஹெட்டுக்கு லெட்டர்லாம் எழுதுனாங்க, இது எங்களுக்கு தெரியாமலே பப்ளிஷ் பண்ணிட்டு. அப்போவே உள்ள ஏதோ ஒரு இஷ்யூ போய் ஒரு ஹீட் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம மனு இருக்கார்ல, நம்ம சியரா, இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு சியரா கண்டென்ட் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் இப்போ சியரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட, அதில் மிஸ்டர் மனுவை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து லேண்ட் ரோவருடைய சர்வீஸ் டெக்னீஷியன், நல்ல ஸ்டாண்டர்டாக ஒர்க் தெரிஞ்ச ஒரு ஆள். அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரா, அந்த பிராண்டை வந்து லேண்ட் ரோவர் பிராண்டே அவங்க பிரிஞ்சுட்டாங்க. டிஃபெண்டரு, அப்புறம் வந்து ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர், அப்படி அது 3ஆக பிரிஞ்சிருக்கு. அங்கே ஜாக்வார் வந்து அதுக்கு கூட இல்லை. இனிமேல் இந்த 3 வச்சு தான் அவங்களுடைய அந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு மீன் பண்ணாங்க. அப்போ அதை பார்க்கும்போது இதை வந்து ஒதுக்கியாச்சு. அந்த ஜாக்வார் வந்து அங்கேருந்து மாறி ஜாக்வாரோடைய இந்தியன் பிளான்ஸ் தான் இங்கே இப்போ பாதிச்சது. ஏன்னா ஜாக்வார் இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த சமிட்டில் ரேஞ்ச் ரோவர்லாம் இன்னி தமிழ்நாட்டில் பண்ணுவாங்கன்னெல்லாம் நம்ம நியூஸ் எல்லாம் இது பண்ணோம், நம்மளும் பேசணும் அந்த பாட்காஸ்ட்டில். அப்போ அதெல்லாமே இப்போ வந்து க்ளோஸ் ஆகுது. இது யாருக்கு பாதிப்புனா டாட்டாக்கு பாதிப்பு. ஏன்னா அவனியா வந்து இதில் பாதிக்கும். ஏன்னா அவனியா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூட உள்ள கனெக்டிவ் ப்ராஜெக்ட் ஆகும். அவனியாக்கு ஏதோ அப்டேட்ஸ் எல்லாம் ரீசெண்டாக ஸ்டியரிங்கோட அப்டேட் நம்ம அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம்னா, ஸ்டியரிங் வந்து அதாவது இது எல்லாமே அப்படி தானே. நீ வந்து ஃபோர்டு வந்து போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதில் டார்க் கன்வெர்ட்டரை போட்டு விட்டாங்க, இதில் ஃபிகோவில். அது கதை என்னன்னா, மிச்சம் இருந்த கிட்ட அவ்வளோத்தையும் போட்டு விற்றுட்டு எஸ்கேப் ஆனாங்க நைட்டோட. அந்த கதை தான். அது மாதிரி தெரியாது. ஆனால் நம்ம நிறைய இடத்துல அதை பேசுவோம் தெரியுமா. அந்த பிராண்ட் வந்து டாட்டாக்கு எதுவுமே பெருசாக பண்ணவும் இல்லை. இப்போ ஜாக்வார் ஆஸ் அ பிராண்ட் வந்து இங்கே பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்தா ஒமேகா ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீ வந்து இல்லை ஓவராலாக பார்த்தோம்னாலும் ஜாக்வார் வந்து இந்தியாவில் பெருசாக எதுவுமே இருந்தது. அது அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து ஜாக்வாரோட அந்த வேல்யூவே வேற. அது ஒரு ஸ்டைல். அந்த எக்ஸ்எஃப் ஆகலாம், எஃப்பேஸ் அந்த எஸ்யூவியோட ஒரு ஸ்டைலே வந்து ஒரு மேசிவான. அதை பார்த்தா ஒன்றும் தோணலை. அது அப்படி அது நம்மளோட பெர்செப்ஷன் தான். நான் அதை சொன்னால் சில டைம் அவுடி ஃபேன்ஸுக்கும் கோவம் வரும். அவுடிக்கு ஒரு காலத்தில் இருந்த இமேஜ் இன்னைக்கு இருக்கா? அக்ரி பண்ணுறவங்க அக்ரி பண்ணலாம். ஒரு பீரியடில் A4 ஆகலாம், A3 ஆகலாம், அதில் A6 எல்லாம் பார்த்தா நமக்கு அப்படி இருக்கும். அந்த ஜெர்மன் லுக் ஆகலாம், அதோட இன்டீரியர். Q3லலாம் முதல்ல வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன், அந்த நம்ம அந்த ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் நெக்ஸானில் எல்லாம் பார்த்த இந்த ஸ்க்ரீன் வந்து Q3ல சின்னதாக முன்னாடி பார்ப்போம். மேபி 6.5 நினைக்கிறேன். அந்த A3ல இருக்கும், சின்ன டேப் மாதிரி இருக்கும். அதை பார்த்தாலே அது கிளாஸியாக இருக்கும் பாரு. அது லைட்டாக டில்டடாக. இன்னைக்கு அவுடிக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னது ஒரு கிளாசிக் பீரியட். அவுடினாலே நம்ம அவுடி அப்படி இன்னைக்கு இருக்கு. அது அடுத்த லெவலுக்கு போகல. இன்னொன்று ஈட்டரான அவங்களை இன்னும் கனெக்ட் பண்ணவும் இல்லை. அந்த மாதிரி லுக்ஸ் வேணும்னு நினைக்கவே வாங்கலாம். இல்லை, அதுக்கு ப்ராடக்ட்ஸ் இல்லை. அது பழைய ப்ராடக்ட், புதிய ப்ராடக்ட் இங்கே வரல. இங்கே தான் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிற பையஸ் அங்கே தான் எங்கே தெரியுமா இருக்காங்க. நம்ம முதல்ல சொன்ன தெரியுமா, 2 டைப்பான ஆடியன்ஸ் இருக்காங்க. அதில் அந்த செகண்ட் கேட்டகரி தான் டெசிஷன் மேக்கிங். அதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாடர்னிசத்தையும் பழைய கிளாசிக்கையும்
ரொம்ப லூஸ் பண்ணாமல் அப்படி பிளெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கிற ஒரே பிராண்ட் பிஎம் மட்டும்தான். அக்ரிடா? லக்ஸரி பிராண்ட்ஸ். லக்ஸரி பிராண்ட்ஸில் அதோடைய இன்டீரியர் எல்லாம் அவங்களுடைய அந்த பழைய அது சில இடங்கள்ல கொஞ்சம் ஆமா. ஆனா கூட கிறிஸ்டல் எல்லாம் ஒரு மாதிரி உண்மையில அது அந்த பழைய ஐட்ரைவோடைய ஞாபகம் எப்படி இருக்கும், அதுக்கு இந்த கிறிஸ்டல்லாம் பார்த்தா அது அப்படிதான். நம்ம சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, இந்த பிராண்ட் வந்து ஜாகுவார் ஆஸ் அ பிராண்டும் இங்க பெருசா போகல. இப்போ புது கார்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. அடுத்து அந்த ஆர்லைனோட ஸ்பெக் வந்து இப்போ ரீசெண்ட் அதை பாரு, என்னென்ன ஸ்பெக்னு உள்ளது பாரு. அந்த என்ஜின் ஸ்பெக்கை ஃபர்ஸ்ட் சொல்ல. அந்த டிஎஃப்எஸ்ஐ தான் நம்ம ஆல்ரெடி இருந்தது தான். 204 PS 320nm 7 ஸ்பீட் DSG 0 to 100 எப்படி 4 மோஷன் இருக்கும். 0 to 100 7.1 seconds. 19 inch alloys, massage seats, 3.7 AC, sunroof, park assist plus autonomous parking. ஆட்டோனமஸ் பார்க்கிங் அதில் இருக்கு. இது கொஞ்சம் கம்மியா இல்ல இருக்கு. எக்ஸ்ட்ரா பிரைஸ் கோல்ஃப் GTA பிரைஸ் கோல்ஃபுக்கே மனசுல நினைச்சிருக்கேன். 50 லட்சம் ரூபாய்க்கு அவங்க கொடுத்தா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை அப்படி வந்தாலும் வாய்ப்பே இல்லை. 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் 75 லட்சம் ரூபாய் வரும் மேன். 70 லட்சம் ரூபாய் வரும். 50 லட்சம் எக்ஸ்ட்ராயிலே. ஆமா, எக்ஸ்ட்ராயிலேயே அந்த ரேட்டுக்கு நியாயம் தான். சரி பார்ப்போம், ஆசை தான். இல்லை அப்படி கொடுத்தாதான் இது. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இந்த இந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாயாச்சு. இதுக்கு மேலே போனால் லக்ஸரி பிராண்ட் வாங்கிட்டு போகலாமே. இது போல் லிமிடெட் எடிஷன். இப்போ நீ விஆர்எஸ் ஆர்லைன் கொண்டு வர, அதான் லிமிடெட் எடிஷன். டிகுவானை கொண்டு 60 லட்சம் வைக்க முடியாது. ஆர்லைன் கொண்டு ஆர்லைன் வந்து ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் ஒரு நல்ல செல்லிங் வேரியன்ட். அதுக்குன்னே தனியான அலாய்ஸ் லுக் ஆகட்டும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆர்லைன்னா நமக்கு என்லைன் மாதிரியா, மற்றபடி ஸ்பெக்கில் அதாவது இந்த பர்டிகுலர் மாடலில் என்ன நடக்க போகுது டிஃபரன்ஸ் இருக்காது. இருக்கும். நான் சொன்ன மாதிரி 50 லட்சம் ரூபா வந்து சாதா டிகுவானே 45 லட்சம் ரூபா. டிகுவான் ஆர்லைன் போட்டு அங்கேருந்து சிபில கொண்டு வந்து 50 லட்சம் ரூபா போட்டு வச்சியா என்ன ரேட் அப்ப எதிர் வரும்? ஒரு 65 ரூபா வருமா? இப்ப கோல்ஃபுக்கு ரேட் அப்படி. இப்ப கோல்ஃப் GTI வந்து ஒரு 30 lakhs ஷோரூம்னு சொல்லி இருந்தா இதை நம்பி அது 52 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. நான் அந்த இதை யோசிக்கிறேன். நான் எப்படி யோசிச்சேன்னா, அந்த ஸ்பேஸ்ல ஒரு 50 லட்ச ரூபா எக்ஸ்பெக்டடாக நம்ம நினைச்சோம்னா நம்ம வந்து ஒரு 65 ரூபா 70 ரூபாக்குள்ள அதை இது பண்ணலாம். சரி பார்க்கலாம், பார்ப்போம். அண்ணன் டன்னி அண்ணன் நான் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஆனா 50 லட்சம் கிடையாது. எவ்வளோன்னு சொல்லுத? ஒரு 60. சரி, ஆன்சர் நான் 54. அந்த 4 லட்ச ரூபா என்னடா டிஃபரன்ஸ்? 4 லட்ச ரூபா வந்து அப்படிதான். இல்ல கோல்ஃபுக்கு இதுக்கு 2 லட்ச ரூபாய் வித்தியாசம். டி கோல்ஃப் வந்து 35 லட்ச ரூபாய்க்கு இறங்குங்க. 35. இல்ல எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. இந்த 52 lakhsக்கு எல்லாம் இனி வந்து லான்ச் பண்ணி எதுக்கு இப்போ ஸ்கோடா எல்லாம் இப்படி பிரைஸ் பண்ணி ஃபெயில் ஆயாச்சு இவங்க. அதனால ஒரு கடைசியில பாத்தியா அந்த 100 பீஸ்ல மிச்சமே டீலர்கிட்ட கிடந்து, கோயம்புத்தூர்லயும் கிடந்தது வெஹிக்கிள். அது எவ்வளவு பெரிய கஷ்டம். கோல்ஃப் மேபி ஒரு 35 ரேஞ்சில் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. 35 ரேஞ்சில் ஒரு 500 யூனிட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவில் ஒரு 500 கார் சாலிடாக விற்கும். அதுக்கு ஒரு பேட்ச் நம்பர் மற்றதுக்கு மாதிரி வச்சு ஜம்முன்னு இருக்கும், யூனிக்காக இருக்கும். அடுத்து அல்கசார் கெட்ஸ் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே. அது உண்மையிலேயே அது நல்ல ஒரு அப்டேட். ஏன்னா அதான் ஒயர்லெஸ். எனக்கு இப்போதான் தெரியும் அதில் ஒயர்லெஸ் இல்லை. அது அதில் நம்ம ரிவ்யூவில் நம்ம அதை சொல்லியிருந்தோம். அதில் ஒயர்டு தான் இருக்குது. ஒயர்டு வந்து என்ன பிரச்சனை தெரியுமா, அது ஒரு இவ்வளோ காசை கொடுத்து இருக்குண்ணா. ஆமாம், 28 லட்ச ரூபாய்க்கு வரக்கூடிய ஒரு காரில் வந்து இல்லைன்னு அதுக்கும் ஒரு அடாப்டர் தான் வச்சுருக்காங்க 3000 ருபீஸுக்கு. அது வாங்கி அதில் மாட்டணும். அப்டேட்டடாக வரக்கூடியதில் இனிமேல் ஒயர்லெஸ் வரும். எக்ஸிஸ்டிங் மாடல்ஸுக்கு வந்து அந்த முன்னாடி இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம ஒரு கண்டென்ட்டுக்காக ஒருத்தர் கூட இது ஒன்று அனுப்பி தரவான்னு கேட்டார் தெரியுமா, ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று இன்டர்நெட்டில் நம்ம பார்த்தோம். இல்லை ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எனேபிள் பண்ணுறது, ஒயர்லெஸ்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு டிவைஸ் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி உள்ளதை இவங்க மினிமலிஸ்டிக்காக சின்னதாக பண்ணியிருக்காங்க. அடுத்து கைலாக் 2 ஏப்ரல் வரைக்குமா? கைலாக்கு இல்லை, கைலாக்கில் என்னென்னா அவங்க வந்து இந்த இப்போ நான் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆச்சுல்ல, ப்ரைஸிங் வந்து மார்ச் எண்டு வரைக்கும் தான் இன்ட்ரோடக்டரி ப்ரைஸிங் இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் எண்டு வரைக்கும் அந்த இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் வந்து 7.89லேருந்து 14 எவ்வளோ, அது
40. அது வரைக்கும் உள்ளது தொடரும்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் 7000 யூனிட்ஸுக்கு வந்து அவங்க வந்து ரீட்டைல் ஆகுது அவங்க ப்ராடக்ட் ஒரு மாசத்துல இந்தியாவில். ஸ்கோடாவுடைய என்டையர் இந்தியன் ஆப்ரேஷன்ஸில் அது கைலாக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புஷ் கொடுக்கும். அடுத்து 1 in every 3 Maruti sold in financial year 2025 was a CNG. அதாவது அதுக்கு நம்பர்ஸ் இருக்கு பாரு கரெக்டா. 16 மாடலில் 13 எண்ணத்துக்கு CNG. 13 மாடல்ஸில் சிஎன்ஜி இருக்குது. கீழே என்ன எழுதியிருக்கேன் பாரு, 6.2 lakh vehicle. 6.2 லட்சம். அப்படின்னா 18 லட்சம் வெஹிக்கிள்ஸில் 6 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து மாருதி வந்து இதை விற்றுருக்கு. அது விஷயம் பாரு, நம்ம சிஎன்ஜியை வந்து நம்மக்கிட்ட ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் வர்றது வரைக்கும் சிஎன்ஜியை வந்து பெருசாக பாதர் பண்ண மாட்டோம். ஏன் டாக்ஸிக்கு அவங்களுக்கு அது யூஸ் ஆகுதுன்னா அவங்க ஓட்டுற ஸ்பீடுக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் டாக்ஸிக்கு லாக்கு. எவ்வளோ எஃபிஷியன்சி. இல்லை ஹைவே தவிர சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்குன்னா நமக்கு நம்ம இங்கே ஓட்டிட்டு இருந்தப்போ அந்த கடைசி பரவ 170 கிடச்சிட்டு இருந்தேன். நாங்கள் அன்னைக்கு எடுத்துருவோம் 210 கிடச்சது எங்களுக்கு. ஆமாம். அப்படின்னா எவ்வளோ கிலோவுக்கு வந்து உங்களுக்கு ரஃபாக பார்த்தோன்னா ஒரு 8 கிலோ சொல்லாமா? 7.5 8 கிலோ ஒரு பார் இருந்து மிச்சம் ஒரு 3 கிலோ இருந்திருக்கணும். 2 இல்லைன்னா 3. அது எப்படின்னா எங்கள்கிட்ட ஒரு மெயினா வந்து இந்த காருக்கு இதுக்கு பெட்ரோல் இன்ஜினுக்கும் சிஎன்ஜிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸ்விஃப்ட்டுக்கு சப்போஸ் இப்போ பலினோல இல்லைன்னா மேபி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமா இருக்கு தெரியும். இதில் அந்த பாயிண்ட் கூட நம்ம இதில் சொல்லணும். எங்ககிட்ட நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறவங்களுக்கு தெரியும். இல்லை ரீசெண்டாக நம்ம ஒரு கண்டனம் பண்ணியிருந்தோம்ல, ஸ்விஃப்டோடைய ஒரு சிஎன்ஜி மாருதி கிட்ட இருந்து ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிள் கிடச்சிது. அது ஒரு ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணி தான் எங்களுக்கு அந்த வெஹிக்கிள் கிடச்சிது. அவங்கள யாரும் நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கு தேங்க்ஸ். எப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து சிஎன்ஜின்னு சொல்லும் போதே நாங்கள் முதல்ல யோசித்தோம், ஏன்னா நமக்கும் சிஎன்ஜிக்கும் வெகு தூரம். உண்மைதான். இவங்க நான் சிஎன்ஜி வெஹிக்கிள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்விஃப்ட் ஃப்ளீட் வருதுன்னு சொன்னாங்க. ஒரு 2 வாரம் தாண்டி பையன் சிஎன்ஜினோட இவங்க ஃபேஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்விஃப்ட்னு சொன்னப்போ தாங்க ஸ்விஃப்ட் வருது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து கரெக்டாக வண்டி வர டைம் வந்து சிஎன்ஜின்னு சொல்லி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் வச்சுருந்தது. அது வரைக்கும் இவங்களோட ஃபேஸை சிஎன்ஜியா அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷன். இல்லை அதில் மெயினாக என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒரு லாங் ரைடு போகிற மாதிரி. ஆமாம், நம்ம பேகெல்லாம் எங்கே வைப்போம்னு தெரியாது. சிஎன்ஜி வந்தது எங்களுக்கு முதல்ல. நான் நம்ம இன்னைக்கு தான் அந்த போஸ்ட் போட்டோம். நம்ம அந்த போஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு 4 நாள் ஆச்சு எங்களுக்கு அதுக்கு கூட யூஸ்ட் ஆகுறதுக்கு. ஏன்னா ஒரு டேங்க் பின்னாடி இருக்குது, டேங்கில் சவுண்டு கேட்கும், அந்த எனேபிள் ஆகிற சவுண்டு கேட்கும். நாங்கள் வெஹிக்கிள் வந்த இவன் ஆன்சன் அண்ட் ஜெரோம் போய் கொச்சின்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நேற்றுக்கு தான் அவங்க போய் கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. அந்த வெஹிக்கிளை முதல்ல நம்ம சிஎன்ஜி அடிக்க போனால் எங்களுக்கு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவுட்லெட்டு சிஎன்ஜி இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு அடுத்து நம்ம தேடணும் மேப்பில் பார்த்து அடுத்து ஒரு சிஎன்ஜி அவுட்லெட் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனால் அங்கே ஆட்டோ கேஸ் எல்பிஜி தான் இருக்குது, சிஎன்ஜி நமக்கு தெரியாது. உண்மையிலே நம்ம டெய்லி கிராஸ் பண்ணுற ஏரியா. சிஎன்ஜி பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுடைய இந்த பீரியட் நம்ம எல்லாருக்குமே கொடுத்தது. சிஎன்ஜியோட ஒரு கண்டென்ட் வந்து நம்ம முன்னாடி மாருதியில் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நம்ம சென்னையில் பண்ணோம் ஆன்சன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அதில் தான் சிஎன்ஜியோடைய கண்டென்ட் நம்ம எலாபரேட்டாக நான் லேர்ன் பண்ணது. அது வரைக்கும் எனக்கு அது ஒரு கேஸ் வண்டின்னு ஒரு இம்ப்ரெஷன் தான், அது எல்பிஜி போட்டுற ஒரு இம்ப்ரெஷன். ஆனால் இது அப்படி கிடையாது. டேனி சொன்ன ஒரு பாயிண்ட் இதில் வேலிட். எப்படின்னா நீங்கள் கேட்டோல் எண்ணில் சிஎன்ஜி ஓட்டினா கண்டிப்பாக சிஎன்ஜி வர்சஸ் பெட்ரோலில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் Z12ல சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. டு பி ஃப்ராங்க் எப்படி சொல்ல ஆன்சன் சொல்ல பாயிண்ட் படி பார்த்தா சிஎன்ஜி தான் இல்லை, லோவர் எண்டில் வந்து சிஎன்ஜி தான் பெட்டர். லோவர் எண்டில் சிட்டி டிரைவருக்கு. ஆனால் எஃபிஷியன்ட் ஏன்னா அந்த டார்க்கு கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா பைக்கை விட பைக்கு என்ன மைலேஜ் வருது? 18க்கு 25 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் ஃப்ளாட்டாக கொடுங்க நம்ம ஊருக்கு. 25 சொல்லலாம். அவன் இன்டர்செப்டர் கொடுத்துட்டு நீ ஒரு சிஎன்ஜி பைக்கில் 500 ரூபாய் கிடச்சா ஒரு 85 கிலோமீட்டர் ஓட்டும். அது 150 கிலோமீட்டர் நேர் ஹாஃப் இல்லை இல்லை அதில் கொஞ்சம். இன்னொன்று பைக்கு நம்ம 103 ரூபா பெட்ரோல், இது 86 ரூபா ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வருது. இன்னொன்று ஏசி போட்டு போகலாம், மழை வெயில் வேண்டாம். எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு. இன்னொன்னு பைக்ல ஒரு ஆள் தான், இது 4 பேர். இதுல நாங்க 3 பேர் வந்துட்டுல இருந்தோம். இதுல என்னன்னா இது வந்து நம்ம மோட்டோ ஃபார்மேட்டை கேட்போம். ஆக்சுவலி சொல்லுவோம் எப்படின்னா, அடிக்கடி இங்கே வந்து கம்பெனி வெஹிக்கிள் எங்களுக்கு வேணும்னு இவங்க சண்டை போடுவாங்க. எதுக்குன்னா இவங்களுக்கு கம்யூட்டிங். அது எப்படின்னா பிராண்டோட வெஹிக்கிள் இவங்களே டெய்லி யூஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம ஒரு நாளைக்குமே அதை வந்து ஷெட்டில் போடலாம். நம்ம நல்ல நேரத்துக்கு பிராண்டில் உள்ள ஒரு வண்டி மைலேஜ்
ஓ அது மத்தத எடுத்துட்டு போக முடியாது. அந்த வண்டி நானும் ஒரு நாள் மட்டும் தான் வெளியே பைக்கிலே வந்துட்டு இதுல என்ன மேட்டர்னா தார் ராட்ஸ் வரும்போது அண்ணன் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து அடானியம் தார் ராட்ஸ் வருது அண்ணன் ஒரு நாள் ஓட்டிட்டு அதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மைலேஜை பார்த்துட்டு அங்க கொண்டு விட்டது. அது என்ன ரீசன்னா எங்களுக்கு எப்படியும் கார் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா 30 கிலோமீட்டர் ஓடும். சும்மா நம்ம வந்து அவுட் ஸ்டேஷன் ஒன்றும் பண்ணாது. இன்னைக்கும் ஓடிச்சு. நான் காலையில வந்துட்டு திருப்பி மத்தியானம் போயிட்டு வந்து அப்படி ஓடும். அந்த ஃபியூல் எக்கனாமி வந்து நம்ம அதான் அந்த நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட 2-3 வண்டிக்கு மேலே ஆயாச்சு. நமக்கு கையில பைசா வந்தாலும் பெட்ரோல் போட மனசு வராது. அப்போ என்னன்னா ஒரு 2 நாள் எக்ஸைட்டேஷனில் தாரை நான் ஓட்டிட்டு இருந்தேன். இங்கே ஊரில் பீப்புள் பார்த்தோன்னா இவன் தார் வாங்கியிருக்கான்னு சொல்லி கேட்க அதே ஒரு இது என்னோட வண்டி இல்லை. எத்தனை பேர்கிட்ட சொல்கிறது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தான் ஃபியூல் எக்கனாமி நமக்கு டெய்லி வரும். எனக்கு ஹாஃப் நம்ம எக்கோ ஸ்போர்ட் ஓட்டுறதுக்கும் இதுக்கும் நேரு இது. அதனால நான் என்ன பண்ணேன் ஸ்லோவாக வந்து அது தேவைக்கு மட்டும் எடுப்போம்னு சொல்லி அது நம்ம போன நாள் மட்டும்தான் அது வெளியே வந்தது. மற்ற நேரம் வந்து பார்க்கிங்கில் தான் நின்று. ஆனால் இது அப்படி இல்லை. சிஎன்ஜி ஃபுல்லாக நம்ம நீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரிவ்யூஸுக்கு எடுத்துகிட்டு போனோம். கன்னியாகுமரி டெய்லி ஒரு மாதம் டெய்லி தான் ஓடிச்சு. ஓடாதனாலே கிடையாது. அப்படி பார்த்தோன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம 2013 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு. ஆமாம் அது எவ்வளவு 21 நாள் கரெக்டா 21 நாள் ஆவரேஜா 100 கிலோமீட்டர். அப்ப அப்படி பார்த்தோம்னா லாங் போகல. இங்க ஒரு ட்ரிப் தான் லாங் போனோம். ஏது நம்ம அந்த ட்ரிப்புக்கு கன்னியாகுமரி போனது 240 கிலோமீட்டர்ஸ் அதை ஓடிச்சு. மற்றபடி ஃபுல்லா டெய்லி ஓட்டினாங்க. இப்போ இவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க போனாலும் நான் அதை ஓட்டிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளை வந்து அது பெருசா பாதிக்கல. ரீசன் அதோட எக்கானமி. அடுத்து யாரு? அவ்வளோதான். அடுத்து இந்த எபனி எடிஷன் 700 ஆமாம் அது ஒரு எடிஷன் போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போது தார் ராக்ஸும் இன்னைக்கு கம்பெனிக்கு திருப்பி கொடுத்தாச்சு. அப்படி 2 ஃப்ளீட் வெஹிக்கிள் ஃப்ளீட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம என்ன சொல்லணும்னா மோட்டோ ஃபேமுக்கு தான் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல ஃப்ளீட் வெஹிக்கிள் கிடச்சது வந்து நிசானுடைய மேக்னைட். அதுவும் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ரெஃபரன்ஸில் கிடச்சது. அதுவும் அவர் சொல்ல முடியாது இல்லை. அது ஒரு எத்திக்ஸ்க்காக தான், ப்ரைவசி எத்திக்ஸ்க்காக தான். அப்போது அவர் ரெஃபர் பண்ணி வெஹிக்கிள் வந்து நம்ம சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அது பயங்கர ஜாயாக இருந்தது. நமக்கு ஒரு பிராண்ட் வந்து வெஹிக்கிள் ஃப்ளீட் ஆப்ரேஷன் சொல்லக்கூடியது வந்து வெஹிக்கிள் வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான். எப்படின்னா வெஹிக்கிளை மட்டும் கொடுப்பாங்க, நம்ம கண்டென்ட் பண்ணணும், ஃபியூலும் டோலும் எல்லாம் நம்ம தான் பார்க்கணும். எதுவுமே வெஹிக்கிள் பிராண்டு பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்குள்ள அப்படியெல்லாம் கிடையாது. அது ரீசெண்டாக ஒருத்தர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டார், இதெல்லாம் பிராண்ட் வந்து ப்ரொமோஷனுக்காக பே பண்ணி தான் இந்த கண்டென்ட் பண்ண வைப்பாங்க. அப்படியெல்லாம் முழுக்க ஃப்ளீட் வந்து வேற யாருக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து நாங்கள் தான் அன்னைக்கு வானகரம் டோலில் வந்து நம்ம என்ன வாங்கினோம், மேக்னைட்டுக்கு வந்து ஃபாஸ்டேக் வாங்கினோம், நம்ம பெட்ரோல் போட்டு வந்தோம், திருப்பி நம்ம கொண்டு கொடுத்தோம். இந்த வெஹிக்கிள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ். அவங்க ராக்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதை வந்து இவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதனால நம்ம பிராண்டுக்கு என்ன இது பண்ணோம்னா நம்ம வந்து கண்டென்ட் பண்ணுவோம். நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதை தான் அதை நான் பேச மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி அதனால நமக்கு கிடைக்கிறது என்னன்னா நம்ம அந்த வெஹிக்கிளை கொஞ்சம் கூட பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இப்போ தார் ராக்ஸ் எல்லாம் நம்ம ரிவ்யூவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை தாண்டி நம்ம ப்ராக்டிகாலிட்டி இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நம்ம அந்த விஷயமே நேற்றைக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இது பார்க்குறதுக்கு பாட்காஸ்ட் மாதிரி தான் இருக்குது. பாட்காஸ்ட் மாதிரி இருக்குன்னா நம்ம அவ்வளோ தூரம் அதில் பேசியிருந்தோம். ஸ்விஃப்ட் ஆஸ் அ ப்ராடக்ட் வந்து உண்மையிலே நம்ம இதை வந்து இந்த தடவை நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் சிஎன்ஜியில் நம்ம மதிச்சிருக்க மாட்டோம். ஒரு நாள் ஒருத்தர் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டீசல் வேண்டாம், சிட்டி டிரைவிங் ஜாஸ்தி, டிபிஎஃப் பிரச்சனை வரும், ஒரு காம்பேக்டான ஒரு சிட்டி கார் வேணும்னா 100 கிலோமீட்டரில் ஓட்டுவாங்கன்னா சிஎன்ஜி வாங்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எல்பிஜி மாதிரியெல்லாம் ஃபியர்லாம் வேண்டாம் சிஎன்ஜி பொறுத்தவரையில். பட் ஸ்டில் அங்கே ஒரு டேங்க் இருக்குது, ஒரு கன்சர்ன் தான். ஃபேமிலியை ஒரு கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். அது நம்ம ஆஸ் அ பிராண்ட் வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் அந்த வெஹிக்கிளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி பார்க்குறவங்க நம்மகிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் இவங்க ஒவ்வொரு காரில் சுற்றுறாங்கன்னு சொல்கிறவர் ஒரு என்ன சொல்கிறது, அது குட்டும் உண்டு அதில் பேடும் உண்டு. ஓகே மாட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிரியர் டிரைவர் ஸ்பாட் சொல்லி